வேல்முருகன், இந்த புவிசார் குறியீடு கிடைச்ச பலாப்பழத்துக்கு நன்றி மட்டும் சொல்லணும், கேள்வி கிடையாது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தாங்கள் குறிப்பிட்டது போல் உலகளாவிய சுவைமிக்க எங்கள் பண்டூட்டி செம்மண் பூமியில் விளைகிற பலாப்பழத்திற்கு நீண்ட நாட்களாக புவிசார் குறியீடு கேட்டிருந்தேன். அதை தந்த வேளாண்மைத்துறை அமைச்சர், அதோடு முந்திரிக்கும் கேட்டிருந்தேன், அதையும் வேளாண்மைத்துறை அமைச்சரும் நம்முடைய சிறு குறு தொழில் அமைச்சரும் தந்திருக்கிறார்கள். அதற்காக நன்றியை சொல்லி மாண்புமிகு அமைச்சர் ஒரு நிமிஷம் அமைச்சர் அவரிடம் பலாப்பழத்தை உற்பத்தி செய்கின்ற விவசாயிகளும் அதுபோன்று என் பகுதியில் கொய்யா அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. விநாயகன் 158 மாண்புமிகு உறுப்பினர் திரு ஒய் பிரகாஷ், மாண்புமிகு மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்துறை போதும் இல்ல அந்த அமைச்சர் சொல்லி சரி கேளுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவரே, அது 2 நாள்ல இருந்து அதிகபட்சம் 3 நாட்கள்ல பலாப்பழத்தையும் பாதுகாத்து வைக்க முடியல, எங்க பகுதியில் விளைகிற கொய்யாவையும் பாதுகாத்து வைக்க முடியல. ஆதலால் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிப்பதற்கு விவசாயிகள் முன் வந்திருக்கிறார்கள். அப்படி முன்வந்த விவசாயிகளுக்கு நம்முடைய சிறு குறு தொழில் அமைச்சர் அவர்கள் மானியத்துடன் கூடிய அந்த தொழிலை செய்து கேரளா குடிசை தொழில் போல் செய்கிறார்கள். அந்த அரசு ஊக்குவிக்கிறது. என்னுடைய விவசாயி பண்டுட்டி விவசாயி எழில் என்பவர் ஒருவர் அமெரிக்காவில் மாதம் 15 லட்சம் ரூபாய் சம்பாதித்த ஒருவர் அரசு அறிவித்த அறிவிப்புக்கிணங்க நம்பி வந்து அந்த தொழிலை தொடங்கி இருக்கிறார்கள். பல்வேறு துறை அதிகாரிகள் வந்து பார்த்து சென்றிருக்கிறார்கள். வேளாண்மை துறை அமைச்சர் வந்து பார்த்து சென்றிருக்கிறார். நம்முடைய நெய்வேலி சட்டமன்ற மதிப்பு கூட்டு பொருளாக்க கேட்டு மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லுங்க. நம்முடைய தமிழ்நாட்டில் படித்துவிட்டு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிற இளைஞர்கள் சுய தொழிலை செய்ய முன்வருவதை ஊக்குவிக்கின்ற வகையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவண செய்வார்களா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர், இன்றைக்கு நம்முடைய அரசு அமைந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற படித்த வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் என்பதற்காக இதுவரை எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 4 ஆண்டுகளில் 54,000 தொழில் முனைவர்களுக்கு கடன் கிட்டத்தட்ட ஒரு 5,000 கோடிக்கு மேல கடன் தந்து 2,000 கோடிக்கு மேல மானியம் வழங்கி இன்றைக்கு அவ்வளவு தொழில் முனைவர்களை இந்த அரசு உருவாக்கி தந்திருக்கிறது. ஆக நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் சொன்னது மாதிரி யார் தொழில் முனைவை எந்த தொழில் செய்து தொழில் முனையக்கூடிய நிலையில வந்தால் அவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கி கடன் வழங்கி மானியம் வழங்கி அனைத்து இளைஞர்களுக்கும் அந்த வேலை வாய்ப்பை நிச்சயமாக நம்ம அரசு உருவாக்கி தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.